வெள்ளை பூசணி ஜூஸ் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இதை தடியங்கா கொம்பளைங்கா அப்படின்னும் கன்னியாகுமரியில் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஒயிட் பம்ப்கின் ஆஷ்கார்ட். இதில் ஒரு சின்ன பீஸ் வெட்டி எடுத்துகிட்டு வரலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் இடித்த மிளகுத்தூள், உப்பு, தேன் எடுத்துக்கலாம். இதில் இருக்க தோலும் இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே நம்ம கலத்தி எடுத்துகிட்டு ஒரு சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு நம்ம இதை வெட்டி வச்சுக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நம்ம இதை நல்லா பட்டு போல் அரைச்சிட்டு வரலாம். திரும்ப இதில் 1 கப்பு தண்ணி போட்டு திரும்பவும் மிக்சியில் நல்லா நம்ம இதை அரைச்சிட்டு வரலாம். இதை வடிகட்டணும்னு வேண்டாம், ஏன்னா இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது ஒரு கப்பில் போட்டுட்டு தேன் கொஞ்சமாக விட்டு மிளகுத்தூளும் உப்பும் போட்டாச்சுன்னா ஜூஸ் ரெடி ஆயிரும். இது வெயிட் லாஸுக்கு மட்டும் இல்லை, இது ஸ்டமக்கில் நம்ம கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்டர்நெட்டில் இதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸை நீங்கள் இன்னும் நல்லா செக் பண்ணி பாருங்கள். இதை மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம். தேங்க்யூ.